ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மட்காப்ஸ். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேங்க, ஓல்கிரேடில் தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஓல்கிரேடில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓல்கிரேடோட ஒன் ஆஃப் த தவிர்க்க முடியாத இடம்னு பார்த்தீங்கன்னா ஓல்கா ரிவர். ஸோ அதோட ரிவர் எம்பேக்மெண்ட் தான் வந்திருக்கும். என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவர் சைடு ஒரு வாக் மாதிரி வந்திருக்கும். ஸோ அங்கே அப்படியே உங்களுக்கு ரிவர் சைடில் என்னென்ன இருக்குது, என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது, இந்த ஊரில் இருக்க மக்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க, அதை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பாருங்கள், சிட் அவுட்லாம் வச்சு ரெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதாங்க நம்மளோட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிளேஸ். ஏன்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் இந்த இடத்துல தான் நாசி படைகளை பிளாக் பண்ண இடம். ஸோ ஆப்போசிட்டில் தெரியறதா ஓல்ஸ்கி டிஸ்ட்ரிக்ட். நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், அதுக்கு நினைவாக தான் இந்த ஒரு மோனுமெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இதில் ஏறி போனால் தான் நம்மளோட ஓல்கிரேட் சிட்டிக்கு ரீச் ஆக முடியும். ஸோ நடுவில் ஒரு ஃபவுண்டைன் இருக்குது பார்த்தீங்களா, அழகாக. அங்கே பார்த்தீங்கன்னா சோவியத்தோட இது இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலைவர் லெனின் இருப்பார். ஸோ அவங்க வந்து சிட்டிக்கு வெல்கம் பண்ணுற மாதிரி இந்த இடத்த வந்து செட் பண்ணியிருக்காங்க. நேராக தெரியதான் நம்மளோட ஓல்கா ரிவர். இது வந்து ஒரு பெரிய பார்க்குங்க. ஆக்சுவலி வாக் பண்ணலாம், ஜிம் எப்படி சொல்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறவங்க ஜிம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து இந்த லைன் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, சைக்கிளிங்க்கும் ஸ்கேட்டிங்க்கும். அங்கே பாருங்கள், இதில் ஜாகிங் வராங்க பசங்க. மே 5 தான் இன்றைக்கி டேட்டு. பட் ஆனால் இன்றைக்கி எவ்வளோ வெயில் பார்த்தீங்களா இங்கே. பாருங்கள், அங்கே ஒருத்தர் வந்து ஷார்ட்ஸ் போட்டு தான் இப்போயே சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காரு. அப்போ ஜூன் மந்த்லாம் யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கும்னு. இங்கே ஒரு பாட்டிமா பாருங்கள், டாக் வாக்கிங் கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. குழந்தைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அது ஒரு ஃபோட்டோ ஷூட் வேறு. அப்பா, அம்மா, குழந்தை. பாப்பா இங்கே பாரு. அது பாப்பா இல்லைங்க, அது ஒரு பீப்பா. அங்கே உட்காந்து புறாலாம் பாருங்கள் ஜாலியாக உலாவிட்டு இருக்கு. நம்மளோட குட்டி வெல்கம் இங்கே இருக்காங்க பாருங்கள். அவங்க வந்து ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஐஸ்கிரீம் தான் வாங்கி சாப்பிட போகிறோம். ஸோ நம்மளும் ஐஸ்கிரீம் வாங்கலான்னு வந்தாச்சு. ஐஸ்கிரீமோட காஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ஐஸ்கிரீமோட, அதாவது நம்ம ஊரில் கோனை சொல்லுவாங்கள்ல, அதோட விலை வந்து இங்கே 180 ரூபல்ஸ். ஸோ கப்பு வந்து 390 ரூபல்ஸ். அப்புறம் இதிலே 360 ஒன்று இருக்குது. ஸ்பெசிவா. ஸோ நம்மளோட சாஃப்ட் டீ ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்க, அந்த பாப்பாவை பார்த்து இப்போ நம்மளும் இந்த ஐஸ் வாங்கியாச்சு. பாப்பா சாப்பிட்டுட்ருக்கு. ஸோ இங்கே வந்து லைஃப் வந்து எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக எல்லாம் லீவ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இது வந்து நம்மளோட ரிவர் சைடு. பட் ஆனால் இங்கே பாருங்கள், ஸ்கூல் பசங்க வந்து இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரன்னிங் ரேஸ் நடக்குது. அதாவது நம்ம ஊரில் பிடி பீரியட் வந்து பிடி பீரியடில் போய் கிரவுண்ட்லேயே விளையாட விட மாட்டாங்க நம்மளை. ஆனால் இந்த ஊரில் பாருங்கள், ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து ரிவர் சைடில் ஓட வச்சு பிடி சார் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிறதெல்லாம் ஒரு கிளாஸோட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே. ஸோ இங்கே ஒருத்தர் பாருங்கள், அவர் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் வாக்கிங் வராங்க. அப்புறம் மேரேஜ் ஃபோட்டோ ஷூட்டு, ஃப்ரெண்ட்ஸாக வராங்க. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் கல்ச்சரு. இங்கே கீழே இருக்குது பாருங்கள், அதுதான் ஓல்கா ரிவர். ஸோ ஓல்கா ரிவர்னு நான் சொல்லிகிட்டு இருப்பேன். ஆனால் இதுதான் ஒரிஜினல் ரிவர், ஓல்கா ரிவர். நான் கீழே போய்ட்டு உங்களுக்கு அப்படியே இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து போட்டிங் இருக்குது. அப்புறம் வந்து எப்படி சொல்கிறது, ஃபிஷ்ஷிங் உண்டு, ஷிப்பு போகும். அதாவது எப்படின்னா, லிட்டரலாக இது வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு தான் இந்த ரிவரையே அவங்க வச்சுருக்காங்க. இங்கேருந்து பக்கத்து சிட்டிக்கு வந்து திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும். இதோட டெப்த்து மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 70-80 அடி இருக்குங்க. ஸோ கீழே பாருங்கள், குட்டி குட்டி ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் இருக்குது. இங்கே ஒரு தாத்தா வந்து ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. அவங்கவுங்க லைஃப்பை எப்படிலாம் இது பண்ணுறாங்க பாருங்கள். இதே ஆக்சுவலி நான் வந்திருக்கிறது ஒரு வீக் டேயில் தான் வந்திருக்கேன். வீக் டேலேயே பாருங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா மே 8-9 உங்களுக்கே தெரியும், விக்டரி டே செலிப்ரேஷன், 2ஆம் உலக போரோட ஜெயிச்ச நாள். தாத்தா பாருங்கள். இது பாருங்கள், இது சூப்பராக இருக்குல்ல சிட்டிங் ஏரியா. இதுக்கு வந்து சார்ஜஸ் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, அதுதான் ஃப்ரீ.
ஃபுல்லாகவே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நம்ம இங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு நேச்சரை ரசிச்சுட்டு அப்படியே போகலாம். நீங்கள் ரஷ்யாவில் எந்த சிட்டி போனீங்கனாலும் அந்த இடத்துல ஒரு ரிவர் இருக்கும். ஏன்னா வந்து தமிழ்நாடு எப்படி சுற்றி கவர் பை ஃபுல் ஆஃப் சீயோ, அதே மாதிரி ரஷ்யாவில் நீங்கள் எந்த சிட்டி போனாலுமே அங்கே ரிவர் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எங்கே போனாலுமே அங்கே ரிவர் சைடு வந்து ஒரு வாக் மாதிரி போயிட்டு வாங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னா, இது வந்து ஒரு டெலஸ்கோப் மாதிரி. இதில் வந்து நம்ம 10 ரூபிள்ஸ் போட்டோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிற சிட்டியை நம்ம வியூ பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு இது தான் இது. ஸோ அதுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ இதில் போட்டு அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிற சிட்டியோட வியூ நல்லா தெரியும் பக்கமாக. ஸோ இவங்க பாருங்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, வியூலாம் என்ஜாய் பண்ணிவிட்டு. ஸோ இந்த மாதிரி இடத்துல ரெஸ்ட் ரூம் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் ஊர்லலாம், இங்கே பக்கத்தில் எங்கேயாவது போயிடுவோம், இல்லை பக்கத்தில் ஏதாவது ஷாப் இருந்தால் போவோம், அந்த மாதிரி தானே இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க. இங்கே வர விசிட்டர்ஸ்க்குனே ரெஸ்ட் ரூம் தனியாக இருக்குது, அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான். ஸோ அதை தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது வந்து ஒரு கான்சர்ட் ஹாலுங்க. ஸோ இதுதான் நம்மளோட ரெஸ்ட் ரூம். பார்த்தீங்களா எப்படிலாம் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இன்வேலிட் பர்சனுக்கான ரெஸ்ட் ரூம் இருக்குது, ஜென்ஸு லேடிஸ் 2 பேருக்கு தனித்தனியாக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட கான்சர்ட் ஹால். இங்கே நாங்கள் ஃபஸ்ட் இயர் வந்திருக்கோம், பட் ஆனால் இப்போ நாங்கள் வந்ததில்லை ரீசெண்டாக. ஃபுல்லாகவே க்ரீனரிஸ் தாங்க. எங்கெல்லாம் இடம் இருக்குமோ அங்கெல்லாம் மரங்கள் வச்சுருக்காங்க. அதனாலே என்னவோ தெரியல, இங்கே வந்து எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் நமக்கு வந்து வெயில் அந்தளவுக்கு தெரிஞ்சிக்காது. ஸோ நான் ஆப்போசிட் சைடு போய் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் ஆப்போசிட் சைடில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், ரிவரோட இது. இப்போ இங்கே வந்து வாக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்பாத் இருக்கும். இப்போ இதே ஸோ இங்கே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஓப்பன் ஜிம் கூட ஒன்று இருக்காங்க. ஸோ பார்த்தீங்களா, இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், அதே மாதிரி ஒருத்தர் போல இருப்பாங்க. எந்த அளவுக்கு இவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். இங்கே குழந்தைங்களுக்கு அந்த ஏர் ஹாட் பலூன்லாம் இருக்குது பாருங்கள். நம்ம சின்ன வயசில் இருந்த ஏர் பலூன் சொல்லிட்டு பூங்கா பொருட்காட்சிக்கெலாம் போனால் வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி 20 ரூபா கொடுத்துட்டு போவோம். பட் இங்கெல்லாம் அது வந்து 200 ரூபிள் ஸ்டார்டிங்கு. ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒரு ரிவர் வியூவை நம்ம போடலான்ட்டு. அந்த ஏர் பலூன். ஸோ இதான் நான் சொன்ன அந்த ஓப்பன் ஜிம். ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஆக்குபைடாக இருக்குங்க. பசங்க ஃபுல்லாகவே வந்திருப்பாங்க, பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே வந்து இது பண்ணிகிட்ருப்பாங்க. இங்கே பாருங்கள், பபுள்ஸ் விட்டு போயிட்டுருக்காங்க. அது ஒரு பையன் பிடிச்சிட்டே வரான். ஸோ இந்த ஹாக்கி, $200 ரூபிள்ஸ் தான் ஒரு இக்ராவுக்கு. இது வந்து ஏர் ஸ்ட்ரைக்கர். ஸோ இங்கே பாருங்கள், பைக்கெலாம் கூட வச்சுருக்காங்க. இப்போ வாக் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி பைக்கில் கூட ட்ராவல் பண்ணலாம். ஸோ அவங்க பாருங்கள் அந்த பாக்ஸிங் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே எப்படின்னா நம்ம அமௌண்ட்டு போட்டோம் அப்படின்னா அதில் நம்மளோட பவர் என்னங்கிறத காமிப்பாங்க. பாய்ஸ் மட்டும் பண்ணாமல் கேர்ள்ஸ் எவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காக பண்ணுறாங்க பாருங்கள் இந்த ஊரில். விளாடுங்க. ஸோ கிளம்பிட்டாரு பாருங்க. பழமை மாறாமல் அப்படியே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இடத்துல நானும் என்னோடய டைமை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து இந்த கேம் விளாடணுமாங்க.
ஸோ அதான் சரி ஓகே அப்படின்னு எவ்வளோ பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் 200 ரூபல்ஸ் ஆமாம். 1 டைமுக்கு 7 பால்ஸ் தருவாங்களாம் ஏர் ஹாக்கி. பார்த்து சுற்றுங்க. சரி guys, introduce yourself. Meet Mr. கலையரசன் and ஷாமலா. ஷாமலா இஸ் ஃப்ரம் ஃபைனல் இயர். கலையரசன் ஃப்ரம் இன்ஜினியரிங் மாஸ்டர்ஸ் பண்ணுறாரு இங்கே ரஷ்யாவில் ஒழுகுறதுல. ஸோ அவங்க தான் இப்போ விளையாட போகிறாங்க. காயின்ஸை போட்டார். ஸோ பால்ஸ் வந்துருச்சு. ஸோ ஓகே அவங்க விளாட்டோம் ஜாலியாக. நம்ம அப்படியே ஒரு வீடியோ கண்டினியூ பண்ணிட்டு வருவோம். வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம். எனக்கு தெரியாது. 7 பால்ஸு 7 மேட்சஸ்ஸு. ஸோ அவங்க பாருங்கள் ஒன்று போட்டாங்க அதுக்குள்ளே கோலு. பார்சிலோனா ரியல் மேட்னு போட்டு விளாடுங்க. இங்கே பாருங்கள் யாரோ கார் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு குட்டி பையன் கார் ஓட்டிகிட்டு இருக்கான். ஸோ இது ஒரு லைனு, அது ஒரு லைனு, அப்புறம் இன்னும் 2 லைன் இருக்குது. நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன். இந்த பார்க்குலாம் நம்ம வந்து வாக் பண்ணக்கூடாதுங்க. இங்கே வந்து இது பண்ணிடுவாங்க, போலீஸ் வந்துடுவாங்க. இல்லைன்னா நமக்கு ஃபைன் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்விங் ஒன்று இருக்கும், அது சூப்பராக இருக்கும். ஏன்னா சின்ன பசங்க பெரியவங்க எல்லோரும் விளாடுவாங்க. யூத் ஃபெஸ்டிவல்னு ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும் ஒழுகுறதுல, அது இங்கே தான் நடக்கும். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த ஸ்விங்கு. ஸோ ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே லைட்ஸ் போட்டிருக்கும். லைட்ஸ் போட்டு இந்த சைடும் விளாடுவாங்க. ஊஞ்சல் சொல்லணுன்னா சூப்பரில். ஸோ இந்த ஃபவுண்டைன் தான் செமையாக இருக்கும். ஈவினிங் டைமில் லைட்ஸ்லாம் போட்டு கலராக வரும். இப்போ ஏன் லைட்டாக தண்ணி வருது. ஃபுல்லாக பார்த்தீங்களா இல்லையா அந்த வீடியோவை? நான் இதுலேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் யாராவது நோட் பண்ணிங்கன்னா அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 ஸ்விங் இருக்குது. அந்த 16 ஸ்விங்லேயும் ஃபுல்லாக லேடிஸ் மட்டும்தாங்க. அதிலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ரஷ்யாவோட பாப்புலேஷன் எந்த அளவுக்கு கம்மியாகிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ஒரிஜினல் அடி. ஆக்சுவலி இதை காட்டுறது கிக் பாக்ஸிங். அதில் குத்தினா இதில் வந்து எவ்வளோ ஆக்சுவலாக இதுதான். நல்ல வியூ. கார் பார்க்கிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பார்க்கிங் தான். பிகாஸ் இது வந்து சிட்டி சென்டரில் இருக்கிறதுனால இது வந்து கார் பார்க்கிங் மட்டும் பேமெண்ட் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. எப்படின்னா இந்த நம்பருக்குள்ள போயிட்டு ஜோன் நம்பர் 117 இந்த காரை பார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 45 மினிட்ஸ்க்கு 40 ரூபல்ஸ். அதாவது இப்போ இதே சாட்டர்டே சண்டே அப்படின்னா நமக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஒர்க்கிங் டேஸில் மட்டும் நம்ம வந்து பே பண்ணணும். ஸோ நம்ம அந்த சைடில் உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் காமிச்சல, அதே மாதிரி இந்த சைடில் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது பாருங்கள். ஸோ ஜென்ஸுக்கும் லேடிஸ்க்கும் இந்த சைடு இருக்குது. அங்கே வந்து இன்வாலிட் பர்சனுக்குலாம் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே இருக்க பார்க்கிங்ஸ் எல்லாமே பேமெண்ட் பார்க்கிங் தான். ஸோ இதோட நம்மளோட ரிவர் வியூ முடிஞ்சிச்சு. அதாவது ரிவர் சைடு வாக்கிங் ஸ்ட்ரீட். ஸோ அங்கே பாருங்கள் ட்வின்ஸ் வச்சுருக்காங்க போல். ஸோ 2 ஸ்ட்ராலரில் 2 குழந்தைய கூப்பிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். சூப்பரில். ஸோ இங்கே ஒரு ஃபிஷ்ஷு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஃபிஷ் பாண்ட் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதான் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு இந்த சைடு வந்தேன் நான். பாருங்கள் ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. ஸோ இதான் நம்மளோட ஃபிஷ் பாண்டு. இடையில வந்து கனெக்டிங் மாதிரி ஒரு பிரிட்ஜ் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து டர்ட்டில்ஸு,
ஃபிஷ் இல்லைங்க அந்த அளவுக்கு. ஏன்னா மேபி வின்டர் டைமில் எல்லாத்தையும் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சம்மர் வந்தோடனே விடுவாங்க இனிமேல் தான். ஸோ இதில் வந்து லவ் லாக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் இதில் பிலீவ் வச்சுருக்காங்க. எல்லாமே ரஸ்ட்டே பூந்துருச்சு, அவ்வளோ பழசாக இருக்குது. பரவாயில்ல. ஸோ மே 9க்கு வந்து ஸ்டேஜஸ்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மாலை வேளையில் நாம் வந்து ஓல்கா ரிவருக்கு வந்திருக்கோம். எந்த அளவுக்கு ஒரு வைபாக இருக்காங்க பாருங்கள் இங்கே இருக்க மக்கள்லாம். ஸோ இங்கே ஒரு வந்து இங்கே கேர்ள்ஸ் வந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஸோ தவிர்க்க முடியாத இடங்க இது ஓல்காரடுங்கிறது. ஏன்னா 2ஆம் உலகப் போரில் கடைசியாக இங்கே தான் வெற்றி அடைஞ்சாங்க. ஸோ அதனால் இந்த இடத்த வந்து ஒரு நினைவு இதாக போட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இருக்கிற ஊரில் உங்களோட ரிவர் சைடு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன், ஏன்னா இதுக்கு மேலே போர் அடிக்க நான் விரும்பலை. ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. see you in next video. bye bye. subscribe my cups.